சி ஆப்டிக்ஸ்னு வந்து இங்கே லைட் தான், சரிங்களா? ஆப்டிக்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, லைட் தான். இப்போது நீங்கள் அங்கே 10th என்ன படிச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இமேஜ், ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ், அப்புறம் characteristics of image formed by plane mirror, அப்புறம் அது ரே டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்மேஷன், அதில் ஒரு டேபிள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் முன்னாடி யூசஸ் அது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் சொல்லிட்டு ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒரு ரூல்ஸ் வச்சு பார்த்துருப்போம். அதில் வந்து மிரர் ஃபார்முலா 1/f is equal to 1/v plus 1/u அப்படின்னு சொல்லிட்டு மிரர் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. அப்புறம் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா, அதே மாதிரி லென்ஸ் ஃபார்முலா எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்காது எல்லாமே? டாபிக்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஓ, மறந்து போச்சா? எப்படா முடிப்போம் முடிச்சு சார்? புரியலமா? எப்படா முடிப்போம் முடிச்சு சார் இதெல்லாம்? ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், டிரைவ் பண்ண போகிறோம். ஆனால் அங்கே உங்களுக்கு இருந்த நாலேஜ் எல்லாம் இங்கே இருக்கணும் கண்டிப்பாக. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கு, வேறு நல்லா. சரி, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் இடையில சொல்லிடணும், பிரச்சனை கிடையாது. இந்த சைன் கன்வென்ஷன் பார்ப்போம். மிரர் அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு, ஒரு பக்கம் கோட்டிங் கொடுத்துருப்போம், ஒரு பக்கம் ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரூல். அப்போது கோட்டிங் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்போது நீங்கள் ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிரரில் லைட் ரேஸ் பட்டு என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மேபி இந்த சைடில் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கலாம், அல்லது பேக் சைடில் கிடைக்கலாம். அது வந்து அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எக்ஸ்பெஷலி ஒரு கன்கேவ் மிரருக்கு சொல்லிட்டு. ஏன்னா இது கன்கேவ் மிரர் தான். ஏன்னா இதில் தான் என்ன ஆகுனா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து வச்சு படிப்போம். அட் இன்ஃபினிட்டி, பியாண்ட் சி, அட் சி, பிட்வீன் சி அண்ட் எஃப், அட் எஃப், சரிங்களா, பிட்வீன் எஃப் அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்லாம் கான்கேவ் மிரரில் படிப்போம். சிமிலர்லி கான்வெக்ஸ் லென்ஸில் படிப்போம். அப்போ டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? நம்ம கிளாஸ் 10ல் இதெல்லாம் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், angle of incidence is equal to angle of reflection, இது எப்பவுமே ஆல்வேஸ். அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், இது எல்லாமே சேம் பிளேன்னு சொல்லிங்கிறது ரெண்டாவது தான். ரியல் இமேஜ்னு எப்படி இருக்கும், ஆக்சுவலி ரேஸ், அதாவது ஒரிஜினல் லைட் ரேஸ் மீட் பண்ணிச்சுன்னா ரியல் இமேஜ் கிடைக்கும். அப்பியர் டு மீட் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ். ஸ்க்ரீனில் பிடிக்க முடிஞ்சதெல்லாம் ரியல் இமேஜ், பிடிக்க முடியாததெல்லாம் விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ் எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு இன்வெர்ட்டாக இருக்கும். ஆப்ஜெக்ட் இப்படி வச்சா இமேஜ் இப்படி இருக்கும், இல்லை ஆப்ஜெக்ட் இப்படி வச்சிங்க அப்படின்னா இமேஜ் இப்படி இருக்கும்.
டைரக்டர் அப்படின்னா ஆப்ஜெக்ட் எப்படின்னா அப்படியே இருக்கும், அல்லது இப்படி வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வச்சுக்கோம் அதே மாதிரி இருக்கிறது தான் விர்ச்சுவல் இமேஜ். எக்ஸாம்பிள் சினிமா தேட்டரில் பார்க்குற இமேஜ் வந்து உங்களுக்கு ரியல் இமேஜ், ஏன்னா அது ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் பிடிக்க முடியுது. பட் நீங்கள் பிளேன் மிரரில் பார்க்குற இமேஜ் கான்வெக்ஸ் மிரர், அதாவது காரோடைய சைடு வியூ, பைக்கோடைய சைடு வியூ மிரர் எல்லாமே கான்வெக்ஸ் மிரர். அது இமேஜ் உங்களால் ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. அதே மாதிரி இமேஜ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து 2 லேயர்ஸ் எடுத்து அதுலேருந்து தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் எங்கே உள்ளதுன்னு. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து 2 லைன் எடுக்கிறோம். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைனாக எடுக்கிறோம், பட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்று இங்கே போட்டது இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கே என்னது ஐங்கிற ஆங்கிளில், அதாவது 30 டிகிரினா அதே 30 டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்போ இந்த டைரக்ஷனில் போகுது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதில் விழும்போது இந்த லைனு ஸ்ட்ரெயிட்டாக விழும்போது 0 டிகிரி, அதே 0 டிகிரியில் ரிட்டர்ன் வரும். புரியுதா? அப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து இப்படி நேராக வருமா, இது இங்கிட்டு போகுமா, அப்போ இது ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன் இந்த 2 லைட் வேஸும் மீட் பண்ணாது. ஸோ அப்போ எங்கே மீட் பண்ணோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி போது பேக் சைடில் மீட் பண்ணோம். அப்போ இதுதான் இங்கே தான் இமேஜ். இது 2 லைன் வெட்டிக்கிற ரிஃப்ளெக்டட் ரைட் ரேஸ் வெட்டிக்கிற இடத்துல தான் இமேஜ் விழும் அப்படிங்கிறது கான்செப்ட். அது ஒரிஜினல் ரேஸாக இருந்த ரியல் இமேஜ் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது பின்னாடி மீட் பண்ணுற மாதிரி தெரியுமா அப்படின்னா அது விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இது பிளேன் மிரருக்கானது. பார்த்தாவே தெரியுது ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி எங்கள் இமேஜும் இருக்குது. அப்போது ரெண்டுமே அது கரெக்டாக இருக்குது. இது அப்ஜெக்ட் இமேஜ் உண்மையிலேயே எங்கள் ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது, அதனால் இது விர்ச்சுவல் இமேஜ். சைஸும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸாக இருக்கும். அண்ட் டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டிஸ்டன்ஸோ அது டிஸ்டன்ஸில் இமேஜ் இருக்கும். அதே மாதிரி லேட்ரலி இன்வெர்டட், அதாவது லெஃப்ட் சைடில் ரைட்டில் இருக்குமா, ரைட்டு வந்து லெஃப்டில் இருக்கிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அதாவது ஆம்புலன்ஸ்லாம் நம்ம அந்த வேர்டை இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படியும் எழுதியிருப்பாங்க, ரெண்டுமே எழுதியிருப்பாங்க. நேராகவும் இப்படி ஆம்புலன்ஸ்னு எழுதியிருப்பாங்க, இப்படியும் எழுதியிருப்பாங்க ஆம்புலன்ஸ். இதுன்னா நேராக பார்த்தா ஆம்புலன்ஸ் தெரியும், இது இந்த கீழே எழுதிக்கிறது மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ்னு தெரியறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பார்த்துருப்போம், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர். ஆக்சுவலி கான்கேவ் மிரர் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் உள்ள இந்த மாதிரி கர்வேர்டாக இருக்கும் உள்ள. அது குகை ஞாபகம் வச்சுக்கோங்களேன், கேவ்னா குகை இல்லையா, குகை மாதிரி இருக்கிறது கான்கேவ் ஞாபகம் வச்சு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது கான்வெக்ஸ். ஸோ எப்பயுமே இந்த ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் லெஃப்ட் சைடில் வச்ச மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இமேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சு பார்ப்போம், கால்குலேஷன் போகிறதுக்குலாம் அது கரெக்டாக. ஸோ அதான் கார்டீசியன் செயின் கன்வென்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிரர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்லனா இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ், போல், அப்பர்ச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தெரிஞ்சிருக்கணும். இந்த கர்வேச்சரோட இந்த மிரருடைய இந்த கர்வ்டு மிரருடைய சென்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சென்டர் ஆஃப் தி ஸ்பியர். அதாவது எந்த கண்ணாடி ஸ்பியர்ல இருந்து நம்ம இந்த மிரர் எடுத்திருக்கோமோ அந்த ஸ்பியருடைய சென்டர் தான் இந்த மிரருடைய கர்வேச்சருக்கான சென்டர். ஒரு ஆர்க் போடுறோம் அப்படின்னா ஆர்க்குக்கு சென்டர் இருக்குமா இருக்காதா, கண்டிப்பாக இருக்கும். அது என்னுடைய சென்டர், அந்த சர்க்கிளோடைய சென்டர். சர்க்கிள் ஒரு பார்ட் தான் ஆர்க். அது மாதிரி நம்ம ஸ்பெக்ஸ் எல்லாம் கூட இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா அது பெரிய ஸ்பியர்லேருந்து ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுக்கிறது தான் அந்த மாதிரி. சரிங்களா? அதே போல் அதுக்கான ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். இப்போது இந்த சென்டர் தான் சீன் சொல்லிட்டோமா. அப்புறம் இந்த பிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மிரர் வந்து நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ஒரு பவுல் மாதிரி இப்படி இருக்கும். இந்த பவுலில் ஒரு சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் தான் பவுல், அந்த குழிக்குள்ள ஒரு சென்டர். இந்த 2 சென்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் தான் இமேஜின் லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். லைக் ஒரு கொடையை வச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த கம்பி மாதிரி தான் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கும். அண்டு அப்பர்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிற இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ். அடுத்தது ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மிரர் வச்சுருக்கும் போது லைட் ரேஸ் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து அனுப்புறீங்க. மீன் ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது என்ன நடக்கும், இங்கேருந்து வர ரேஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும், பேரலாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தூரத்தில் ஒரு
ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 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 மரம் இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங்கோடைய மொத்த ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மிரரோட சின்னதாக தெரியும். அப்போ அங்கேருந்து அந்த பில்டிங் மொத்த ரைஸ் எப்படி இருக்கும், இந்த மிரருக்கு பேரலாக தான் இருக்கு. அவ்வளோ ஒரு பில்டிங், அது ஒரு பெரிய ஹில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹில் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்தா கொல்லி ஹில்ஸ் தெரியும். அப்படி கட்டாரில் வச்சு பார்த்தோம்னா கொல்லி ஹில்ஸையும் மறைச்சிடலாம். அப்போ கட்ட விரலோட பெருசு இந்த மிரர். அப்போ அங்கே கொல்லி ஹில்ஸ்னு வரக்கூடிய லைட் ரேஸ் எல்லாமே இதில் பேரலாக தான் அவ்வளோ. ஸோ என்னோட இமேஜ் எப்படி இருக்கும், இங்கே கன்வெர்ஜ் ஆகும்போது அதுவும் என்ன பண்ணும், அந்த இமேஜ் வந்து கொல்லிமலை அப்படி கொடுக்கும், பட் சின்ன பிக்சராக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இன்ஃபினிட்டிலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மீன் லைட் ரேஸ் வந்து பேரலாக இருக்கும். அப்போது பேரலாக இருக்கும்போது அந்த லைட் ரேஸ் எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கன்வெர்ஜ் ஆகும். அந்த பாயிண்ட் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். அது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே படுற லைட் ரேஸ் என்ன பண்ணால் இங்கே விடும். எங்கே வந்து விழுந்தாலும் சரி பேரலாக வர லைட் ரேஸ் எல்லாம் இங்கே விடும். ஸோ முதன்மையான குவியம்னு சொல்லுவாங்க தமிழ். ஸோ இன்ஃபினிட்டிலிருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கன்வெர்ஜ் ஆகிறதுனால அதுக்கு பேர் பிரின்சிபல், முதன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த், இந்த எஃப்க்கும் இந்த பீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் பிட்வீன் தட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப் ஆஃப் தி ரேடியஸ் தான் ஃபோக்கல் லென்த் தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த லைட் ரேஸ் இப்போ தான் அந்த பேரலாக வந்து ஒரு பாயிண்ட் வெளியே போகும், அந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்குள்ள இந்த டாட்டர் லைன் என்ன அப்படின்னா நார்மல்னு சொல்லுவோம். இப்படி பிளெயின் மிரரில் இப்படி பார்க்கும்போது லைட் ரேஸ் உள்ள பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் இந்த மிரருக்கு வரைகிறோம் இல்லையா, அந்த லைன் தான் நார்மல்னு சொல்லுவோம். அப்போ இந்த இதுலேருந்து என்ன ஆங்கிள் விழுதோ அதே ஆங்கிள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இருக்கும். அந்த மாதிரி பிளேன் மிரருக்கு இப்படி பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா கர்வர் மிரருக்கு எது பர்பெண்டிகுலர்னா, இப்போ இப்படி கொடைக்கு நான் சொல்லலையே, கொடைக்கு எது சென்டருக்கு கம்பி தான் இல்லையா, அது மாதிரி இந்த மிரருக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லைட் ரேஸ் விழுதோ, பேரல் லைட் ரேஸ் விழுதோ, அது எங்கே வந்தாலும் சரி அங்கே எங்கே லைட் ரேஸ் விழுதோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அந்த இடத்துல இருந்து இந்த ரேடியஸ், அதாவது சென்டர் நோக்கி வரக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நார்மல். அப்போ அங்கே அதுலேருந்து பார்க்கும்போது என்ன ஆங்கிள் விழுதோ அதே ஆங்கிளில் ரிட்டர்ன் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது பேரல் லைட் ரேஸ் எல்லாமே திரும்பி வர்றது எங்கே போகும்னா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழி தான் போகும். சரி சார், வேற இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா, இங்கே விழுந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சீலேருந்து போடும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் குறைஞ்சிடும். அப்போ அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது உங்கள் லைட் ரேஸ் இருக்குது கரெக்டாக அதே ஃபோக்கஸ் தான் வரும். அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் எத்தனை லைட் ரேஸ் நீங்கள் வந்து வரைஞ்சாலும் சரி அது எல்லாமே லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஒபே பண்ணி தான் இருக்கும். ஒருவேளை இங்கிட்டு விழுது அப்படின்னா கூட இங்கிருந்து வரைஞ்சு பார்ப்பாங்க நார்மல். ஸோ இவ்வளோ ஆங்கிள் அதே ஆங்கிள் ரிட்டர்ன் பண்ணும்போது அது இங்கே போய் விடும். அப்போது எல்லா ரேஸும் ஒரே இடத்துல தான் இமிட் ஆகும். இது வந்து பேரல் ரைட் ரேஸ் போனால் ஃபோக்கஸ் வெளியே வருதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணோம், அப்படியே பேரலாக போகும், வைஸ் வர்ஸா. பேரலாக போனால் ஃபோக்கஸ் வெளியே போனால் பேரலாக. ஒருவேளை இது தப்பு, ஒருவேளை சி வழியே போச்சுன்னா சி வழியே போகும். ஏன்னா பிளேன் மிரர்லையும் நம்ம பார்த்தோம், இப்படி விழுந்தா இப்படி போதா, இப்படி விழுந்தா இப்படி போகும். அப்போ நேராக விழுந்தா நேராகவே போகும். அப்போ நார்மல் தான் நமக்கு இந்த சீலேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ். இது வழியே போச்சுன்னா அப்படின்னா ரிட்டர்ன் அப்படியே பவுன்ஸ் ஆகும். அதனால இதில் ஆனால் எஃப்ல வந்து என்ன ஆகும், பேரலாக வருங்கிறது தான் கண்டிஷன். இதுதான் பார்த்தோம். ஏன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பிரகாரம் நமக்கு இங்கே தான் நார்மல். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். புரியுதுங்களா இதெல்லாம் சௌந்தர்யா? எஸ். அதே மாதிரி இந்த பிங்கிற பாயிண்ட்ல விழுதுன்னா என்ன ஆங்கிள் விழுது அதே ஆங்கிள் ரிட்டர்ன் வரும். ஆக்சுவலி டயக்ராமில் உங்களுக்கு தப்பு இருக்கு. இதான் என்ன ஆங்கிள் விழுது அதே ஆங்கிள் ரிட்டர்ன் வரும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இமேஜ் ஃபார்மேஷன் பார்த்தோம். இமேஜ் பொசிஷன் அட் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, சரி ஆப்ஜெக்ட் பொசிஷன் அட் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா இமேஜ் என்ன இருக்கும், அட் எஃப்ல வரும். இமேஜோட சைஸ் இருக்கும் ஸ்மால், வெரி ஸ்மால் சைஸ், பாயிண்ட் சைஸ்ன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கொல்லிமலை சொன்னாங்க, கொல்லிமலை வந்து பெரிய மலை. நமக்கு எப்படி தெரியும், இந்த சின்ன பிளேஸில் அந்த இமேஜ் வந்துடும். அப்போ அந்த கொல்லிமலை கம்பேர் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து இட்ஸ் பாயிண்ட் சைஸ்ட்.
அந்த மாதிரி நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட் தலைங்காமத்தும் தெரியும். இதே ஆப்ஜெக்ட் பொசிஷன் நீங்கள் மாற்றி சி பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எஃப்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு இந்த பக்கம். சார் இங்கே பெருசாக இருக்குங்க சின்னதுக்கு அப்படி இல்லை, அது ஒரி பண்ணிக்க மாட்டேன். எஃப்ல தான் ஆக்சுவலி இருக்கும். நீங்கள் விழுறது இந்த மாதிரி பேரலாக வருது, கொஞ்சம் கிராஸ் ஆகுறதுனால கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். பட் பேரலாக வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா இந்த பாயிண்ட் தான் வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எல்லா பாயிண்டில் மட்டும்தான் விடும். அந்த கரெக்டாக பாயிண்ட் சைஸு சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி கிராஸை காமிச்சா இமேஜ் இருக்கிறது உங்களுக்கு புரியுதுக்காக வேண்டி அப்படி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அட்டு சியில் வச்சிங்கன்னா சேம் சைஸ்லேயே கிடைக்கும் பாருங்க. அட் சியில் இருக்கும்போது சேம் சைஸ்லேயே இமேஜ் கிடைக்கும். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்தீங்க, இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த சியை தாண்டி போயிடும் பாருங்க. முன்னாடி எங்கே இருந்துச்சு, இன்ஃப்ரண்ட்ல இருந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல சிக்கு இந்த பக்கம் இருந்துச்சு. அப்போ வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்துச்சு கீழே. இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இங்கே இமேஜ் இருந்துச்சு, சியில் இருக்கும்போது இங்கே வந்துச்சு. இப்போ இதை தாண்டி ஆப்ஜெக்ட் இங்கே வந்தோடனே என்ன பண்ணுது, இது தாண்டி பின்னாடி போயிடுது. அப்போ எஃப்ல வச்சு எங்கே சார் போகும்னா இன்ஃபினிட்டிக்கு ஓடி போயிடும். புரியுதா? இன்ஃபினிட்டி இருக்கும்போது எஃப்ல வரும், எஃப்ல வச்சா இன்ஃபினிட்டிக்கு போகும். புரிஞ்சு முடியுது இல்லையம்மா? எஸ் இன்ஃபினிட்டி ஆல்ரெடி படிச்சதுனால உங்களுக்கு ஈஸி தான். அதே மாதிரி எஃப்க்கு பிக்கு நடுவில் வச்சா என்ன பண்ணும், இது பிகைன் தி மிரரில் விர்ச்சுவல் இமேஜை கொடுக்கும். சரியா? ஏன்னா இது கன்வர்ஜ் ஆகாது, இந்த பக்கம் இப்படி டைவர்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ண போகிறோம், இது எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி மீட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூஸ் ஆஃப் கான்கேவ் மிரர்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. லைட்டு பீமில் பல்புக்கு பின்னாடி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு, ஆக்சுவலி அதில் கர்வ்டு மிரர் தான். உங்கள் லைட் வந்து பர்டிகுலர் ஒரு பக்கம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி. ஆக்சுவலி இதில் லைட் அப்படின்னா லைட் ரேஸ் முன்னாடியும் போகும் பல்புலேருந்து, ப்ளஸ் பின்னாடி போடுறது என்ன பண்ணும், ஒரே பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இந்த ஆனுவல் டே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல் பீம்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு சர்ச் லைட் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே கான்கேவ் மிரர்ஸ் யூஸ்ட் ஆஸ் எ ரிஃப்ளெக்டர். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அவங்க பல்லை பார்க்கறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பல்லு வந்து அந்த இந்த மிரருடைய ஃபோக்கஸ்க்கு உள்ளே இருக்க மாதிரி, ஃபோக்கஸ்க்கு இந்த பீக்கு நடுவில் வர மாதிரி பல்லு வர மாதிரி கிட்ட கொண்டு போய் வச்சாங்கன்னா இமேஜ் பெருசாக தெரியும். அப்போ சின்ன பல் எப்படி தெரியும்னா பெரிய பல்லாக தெரியும். அப்போது உங்களுக்கு அந்த பல்ஸ் ஃபுல்லாகவே உள்ள அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும், கிளியராக தெரியும். அது மாதிரி ஃபேஸும் அப்படி தான். இந்த மேக்கப் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களும் அது மாதிரி முகத்தை இங்கே வச்சாங்க அப்படின்னா முகம் எப்படி இருக்கும், பெருசாக தெரியும். நல்லா க்ளீனாக மேக்கப் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சோலார் ஃபர்னஸ்க்குலாம் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய படிச்சுப்பீங்க. சிமிலர்லி கான்வெக்ஸ் மிரர் இந்த உள்ள ரிஃப்ளெக்டிங் கொடுக்கும்போது சியில் இந்த பக்கம் வந்துடுது. மிரர் ரிஃப்ளெக்ஷன் போது பட்டு இந்த பக்கம் தான் போகும், இந்த பக்கம் உள்ளெல்லாம் திருப்பி வராது. அதனால் இங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, காரில் வந்து எஃப் வழியாக போகணும்லாம் போட்டக்கூடாது. நிறைய பேர் ஃபஸ்ட்டில் பிகினிங்கில் தப்பு பண்ணுவாங்க. இப்படி வந்துச்சுன்னா இப்படி போயிடும் சார். கான்கேவ் மிரருக்கு இந்த பக்கம் எஃப் இருந்தனால இப்படி வந்துச்சு, இதுக்கு இப்படி போச்சுன்னு போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது ரிஃப்ளெக்டட் ஆகும், ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகும். அப்போ என்ன பண்ணும், பட்டு இந்த பக்கம் தான் போகும். இப்போ அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான். பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் எடுத்துக்கங்க, சி இங்கே இருக்குது, அப்போ இங்கிருந்து ஒரு லைன் போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுங்க. அப்போ என்ன ஆங்கிள் இது போய் விழுதோ அதே ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோ. புரியுதா? அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது வந்து எஃப்க்கு இப்போ வந்து பேரலாக வந்து இதுலேருந்து எஃப்க்கு நேராக போகுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி இந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது இது எங்கேருந்து வருதுன்னா இந்த கரெக்டாக எஃப்லேருந்து போகிற மாதிரி தெரியும். இந்த மிரரோட எஃப் இந்த பக்கம் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எஃப்க்கு நேராக விழுது, இந்த பக்கம் ஒரு லைட் ரேஸ் வந்து இந்த எஃப்க்கு நேராக விழுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டாந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிருந்து வரைஞ்சி பாருங்கள் ஒரு டாட்டர் லைன். இது என்ன ஆங்கிள் விழுதோ அதே ஆங்கிளில் இது ரிட்டர்ன் வரும்போது அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு பேரலாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய இதுதான் இயற்கையை வந்து நேச்சர் வந்து அந்த அந்த விதியை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதே மாதிரி பாருங்கள், சிக்கு நேராக விழுந்துச்சுன்னா நார்மல்லியே விழுதுன்னு அர்த்தம். அப்போ நார்மல்லியே ரிஃப்ளெக்ட் ஆகும், 0 டிகிரியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் 0 அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆல்சோ 0. அண்ட் அதே மாதிரி இங்கே என்ன ஆங்கிள் விழுதோ எல்லாமே இந்த ரூல்ஸ் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் 2 டயக்ராம் தான்.
ஒன்று இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்ல விடும், ரொம்ப தூரத்தில் வச்சா டபுள் விடும். இதை தான் நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் தான் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கான்கேவ் லென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அது பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேஸ் மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ இன்ஃபினிட்டியில் இருந்தால் எஃப்ல விடுன்னு சொன்னால், அப்போ ஏதாவது ஒரு பிளேஸ் இன்ஃபினிட்டிக்கும் இந்த பீக்கு நடுவில் எங்கே ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல இமேஜ் விடும். கிட்ட வர வர என்ன பண்ணும்? அதுவும் கிட்ட வரும். இன்னும் வந்துச்சு இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்ல விடுவோம். இன்ஃபினிட்லேருந்து உள்ள முன்னாடி வர வர என்ன பண்ணும்? சைஸ் பெருசாகிட்டே வரும். ஸோ இந்த லைன் பிரகாரம் சைஸ் நான் பெருசாகிட்டே வரும். அப்போ இங்கே இன்ஃபினிட்டிங்கும் போது இங்கே வந்திருக்கும், முன்னாடி வர வர என்ன இங்கேருந்து இங்கே 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 அப்படி போயிட்டே இருக்கும். சைஸ் பெருசாகிட்டு. இது எல்லாமே விர்ச்சுவல் இமேஜ் தான், பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இதுக்காக ரியர் வியூ சைடு வியூ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஷாப்பிங் மாலில் வந்து வைட் வியூ மிரர் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். இல்லை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் கார்டியன் சைன் கன்வென்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிற ஒரு மிரர் வச்சிருக்கணும், ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ரூல். டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி இது ஒரு கம்பல்சரியாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு கால்குலேஷன் போடுறேன், அந்த கால்குலேஷன் சரியா இல்லையான்னு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நான் அந்த ரூல்ஸ் ப்ரோக்ராம் போட்டால் தான். உங்கள் புக்கில் ஒரு ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடில் சொல்லி நான் ரைட்டில் வச்சு போட்டால் ஆன்சர் வரும், ஆனால் மேட்ச் ஆகும். அதனால தான் லெஃப்ட் சைடில் சொல்கிறாங்க. அப்போ XYZ, அப்போ இங்கே எக்ஸ் ஒய் மட்டும் வச்சுங்க. எக்ஸ் பாசிட்டிவ், எக்ஸ் நெகட்டிவ், எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் ஒய். அப்போ இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் டிஸ்டன்ஸ், இந்த பக்கம் பாசிட்டிவ், மேலே இருக்குது பாசிட்டிவ், கீழே இருக்குது நெகட்டிவ். அப்போது இந்த இடத்துல அந்த மார்ஜினை எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பி, இந்த பாயிண்ட் தான் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம மார்ஜின் எடுத்துருக்கோம். அப்போ இங்கிருந்து இந்த சைடு இருக்கலாம் நெகட்டிவ், அதான் சொல்லிக்கிறேன். இந்த சைடு போட்டது எல்லாமே நெகட்டிவ். அப்போ மேலேருந்து கீழே வர்றதும் நெகட்டிவ், ஹைட் டவுன்வோர்டு நெகட்டிவ். ஆனால் கீழேருந்து மேலே போனால் அது என்ன அர்த்தம்? பாசிட்டிவ். அதனால் இது பாசிட்டிவ். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகும்போது உங்களுக்கு எனக்கு பாசிட்டிவ், அதனால பாருங்க பாசிட்டிவ். இது வந்து நம்ம கால்குலேஷன் நம்ம இதான் மிரர் ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம இப்போ 12th வந்து டெரிவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன், ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எப்பவுமே இது இன்புட்டோ அது கீழே வச்சுக்கணும், அவுட்புட் எதுவும் அது மேலே வச்சுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ இன்புட்னு அர்த்தம் ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ அதுக்குரிய இமேஜ் என்ன பண்ண உங்களுக்கு வரும். புரியுதா? எஸ். அதனால் எப்பயுமே ஆப்ஜெக்ட் இது கீழேயும் இமேஜ் இது மேலே போட்டுக்கணும். நித்தின் கிளாஸில் இருக்கீங்களா? எஸ் சார். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு ரீஃப்ராக்ஷன் படித்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம போகும்போது இது முன்னாடி டச் பண்ணுவோம். இப்போ நம்ம கிளாஸ் 12ல் போவோம். ஸோ அப்போ இந்த மிரர் ஃபார்முலா தேவை. அதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன் பிட்வீன் தட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த் ரெண்டுக்குள்ள ரிலேஷனை பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர் ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இமேஜ் அட் எஃப்ல வரும். இது அதே மாதிரி தான், ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இமேஜ் அட் எஃப்ல வரும். இது வந்து கான்கேவ் மிரர், அது கான்வெக்ஸ் மிரர். இது ரியல் இமேஜ், அது விர்ச்சுவல் இமேஜ். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுலாமே இந்த வந்துருச்சு. அப்போ இங்கே அப்பியர் டு மீட் எல்லாம் கன்வெர்ஜ் ஆகும்போது பின்னாடி போய் கன்வெர்ஜ் ஆகாம தெரியும். ஆக்சுவலி இது கன்வெர்ஜ் ஆகாது, இது டைவர்ஜிங் மிரர். இதுக்கு பேர் டைவர்ஜிங் மிரர், இதுக்கு பேர் கன்வெர்ஜிங் மிரர். அதனால் இங்கே ரியல் இமேஜ் கிடைக்கும், இங்கே விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். பட் இதுவும் பாயிண்ட் சைஸ், இதுவும் பாயிண்ட் சைஸ். சரி, அப்போது நீங்கள் இப்படி பேரலாக வைக்கும் போது இங்கே உள்ளது, இது மேலே இருந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு இடத்துல பட்டு கீழே ஒரு இடத்துல என்ன பண்ணும், ஃபோக்கஸ் ஆகும். கீழேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மேலே ஃபோக்கஸ் ஆகும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் லைனில் வச்சு நீங்கள் பேரலாக, அதாவது இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் என்ன பண்ணும், ஒரு பிளேனில் வந்து எந்த இடத்துல விடலாம். மேலேருந்து வந்தாங்க கீழே விடலாம், கீழேருந்து போனால் மேலே விடலாம்,
இந்த லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அது மாதிரி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் போய் என்ன பண்ணோம், அந்த பிளெயினில் தான் இமேஜ் விழும். அது ஃபோக்கல் பிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்க்கும் எஃப்க்கும் உள்ள ரிலேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு r/2 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி சார்? அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கான்கேவ் மிரர் மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஃபோக்கஸ் எஃப், இது போல் பீன் அடிச்சாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து எம்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த லைன் வந்து பேரலாக இருக்குது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. இது ரிஃப்ளெக்டட் லைட். அப்போ இது என்ன சார்? நார்மல். சரி, இப்போ இது என்ன ஆங்கிள் வந்திருக்கு? டீட்டாங்கிற ஆங்கிள் வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ரெண்டும் பேரல் லைட் ரேஸ், அல்லது அது அந்த லாஜிக் விட்டுருங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்போ டீட்டானா இதுவும் டீட்டா தான். இது ஓகே தானே இந்த பாயிண்ட்? எஸ் சார். இப்போ மேலையும் கீழே இந்த ரெண்டு லைனும் பேரல். பேரலாக இருக்கிற லைனில் நடுவில் கூட வந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அது ஈக்குவல். இங்கே என்னவோ அது இங்கே இருக்கும். அப்படி பாருங்க. அப்போ இது பேரல் ரேஸ், இதில் கிராஸ் வரும்போது இது என்னது? 2 டீட்டான்னு வருது. மேலே டீட்டா கீழே டீட்டா, மொத்தமாக 2 டீட்டா. அதே 2 டீட்டா இங்கே வருமா? அதனால் இது நம்ம 2 டீட்டா எடுத்துருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? எஸ் சார். அதே லாஜிக் யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்க, இது பேரலல். இப்போ இது டீட்டானா இதுவும் டீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம், இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எம்லேருந்து வரக்கூடிய இந்த பிக்கு பதிலாக ஒரு இது ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுருங்க. ஏன்னா பியும் இந்த டியும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றிருக்க வேண்டிய நான் என்ன பண்ணுறேன், டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ tan தீட்டா அப்படின்னு எடுத்தா என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் பை adjacent, ஆப்போசிட் எம்டி பை சிடி. சரிங்களா? எஸ் சார். அடுத்து என்ன பண்ண போறேன், tan தீட்டா tan 2 தீட்டா எடுத்துக்கிறேன். அப்போ ஆப்போசிட் பை adjacent எம்டி பை எஃப்டி. ஓகேங்களா? எஸ் சார். அடுத்தது ஸ்மால் தீட்டாவா இருக்கு, ஆங்கிள் வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க tan தீட்டா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நம்ம கிளாஸ் 11 நடத்தும் போது நான் சொல்லியிருந்திருப்பேன் எப்படி வேல்யூ ஈக்குவல் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதில் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இது எப்படி சார் 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி 30 டிகிரி அப்படிங்கிறது நம்ம அப்படியே எடுத்து 30ன்னு கூட சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். ஏன்னா tan 30ங்கிறது ஆன்சர் 1/√3. ஸோ இது கூட கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். sin 30ன்னு எடுத்தீங்க. sin 30ன்னு அர்த்தம் இட் இஸ் ஸ்மால் வேல்யூ, நம்ம அப்படியே 30ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 30ங்கிறது வேல்யூ எங்கே இருக்குது? sin 30ஓட வேல்யூ 1/2 அங்கே இருக்குது. 1/2 0.5. 0.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி 0.5 இஸ் கரெக்டு. அப்போ 30யும் கரெக்டு தான். ஆனால் இது வந்து நம்ம எஸ்ஐ யூனிட் கிடையாது 30 டிகிரி. ஆனால் எஸ்ஐ யூனிட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், மாற்றும் போது 30 டிகிரிங்கிறது என்ன அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் மாற்றும் போது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு தெரியும் 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை ரேடியன். அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன். அப்போ 30 டிகிரி என்ன பண்ண போறீங்க? 30 இன்ட்டு பை பை 180 ரேடியன். புரியுதா? அடிச்சுன்னா 6 பை பை 6. 30 டிகிரிங்கிறது பை பை 6 ரேடியன். உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக தெரியும். பை பை 2 பை பை 4 ஞாபகம் வச்சுருப்பீங்க. இப்போ பைங்கிறது 3.14, கீழே 6, மேலே 3, கீழே 6, ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம். அப்போ 1/2ன்னு வருதா? வந்துருச்சா? sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னது 1/2ன்னு கிடைச்சிருச்சா? ஸோ 30 டிகிரி வெறும் 30 டிகிரி எடுத்தாலுமே ஆல்மோஸ்ட் 1/2 தான்.
இது வந்து 30 டிகிரியே ஈக்குவல் கிடைக்குன்னா 30 டிகிரி கீழே போகும்போது எப்படி இருக்கும்? எல்லாரும் ஈக்குவல் கிடைக்குமா கிடைக்காதா? எஸ் சார். அப்போ நம்ம தீட்டா வேல்யூ ஸ்மாலாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். சௌந்தர்யா புரிஞ்சுதாம்மா? ம். அப்போ தீட்டாவை தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்டி பை சிடி, 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்டி பை எஃப்டி. அப்போ எம்டி பை எஃப்டிங்கிறது 2 தீட்டாவா, தீட்டாவோட வேல்யூ எம்டி பை சிடி போட்டிங்கன்னா அப்படி கிடைச்சிது. ஸோ மேலே 2 பக்கம் எம்டி இருக்குது, தூக்கிடலாம். அப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த சிடியை கொண்டு வந்து இங்கே போட்டாங்க, எப்படி ஒன்று அங்கே போட்டாங்க. சரிங்களா? அப்போ கிராஸ் பண்ண மாதிரி கிடைக்கும். அடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு எஃப்டி இஸ் ஈக்குவல் டு சிடி பை 2ன்னு அப்படியே வச்சுக்கலாம். 2 பை சிடிங்கிறது சிடி பை 2ன்னு வச்சுக்கலாம். எப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எஃப்டி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ், இது வந்து ஃபோக்கல் லென்த். சிடிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2. புரிஞ்சிருச்சா எப்படின்னு? எஸ் சார். ஸோ இதே மாதிரி யூஸிங் திஸ் வெக்ஸ் மிரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மிரர் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வேலையை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் ஃபார்முலா. ஸோ இங்கேயும் கான்கேவ் மிரர் தான் எடுத்திருக்கோம். ஆப்ஜெக்ட் ஏபி, அதனுடைய இமேஜ் வந்து ஏ டேஷ் பி டேஷ். இப்போ இங்கே நிறைய நம்ம ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம 2 லைன் தான் யூஸ்வலாக எடுப்போம், 3 லைன் எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு சில ட்ரையாங்கிள்ஸ்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும். இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பாருங்கள் இருக்கா? அப்படி அதுக்கு பேரல் ஆப்போசிட் இன்னொரு ஆங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளை எடுத்துக்கும். இந்த 2 ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன் உருவாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இந்த 2 புரிஞ்சுதா? இப்போ அதை தான் பண்ண போகிறோம். எடுத்தோன்னே என்ன செய்யறோம்னா பாருங்க, இப்போ A dash B dash F and MPF. A dash B dash F, A dash B dash F, dash B dash F, அடுத்தது MPF. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது இது ரெண்டும் ஆப்போசிட், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல். அப்புறம் இது 90 டிகிரி. உங்களுக்கு ட்ரையாங்கிளில் தெரியும் 2 ஆங்கிள் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 3வது ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? என்ன ஃபிகர்? கரஸ்பாண்டன்ட், சாரி, அந்த காங்குரண்டா இல்லை சிமிலர் ஃபிகர்ஸா? இந்த மாதிரி தான். இது சின்ன ட்ரையாங்கிள், இது பெரிய ட்ரையாங்கிள். பட் ஆங்கிள்ஸ் எல்லாமே ரெண்டுக்கும் ஒரே மாதிரி டிட்டோவாக இருக்கு. சைடு மட்டும்தான் லென்த்து தான் வேரியாக இருக்கு. இது என்ன ஆங்கிள்? சிமிலரா இல்லை காங்குரண்டா? இது கான்க்ருவென்ட். காங்குரண்ட். நீங்க சொல்லுங்கம்மா. காங்குரண்ட் என்ன ரூல்ஸ் தம்பி? என்ன கிரைட்டீரியா இருக்கணும்? Similar sides, சிமிலர் சைட்ஸ் இல்லை, சிமிலர் சைட்ஸ், angles. சிமிலர் ஆங்கிள்ஸ், சிமிலர் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள்ஸ் வந்து சிமிலர். காங்குரண்ட் அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரியான வேல்யூ இருக்கணும். சரியா? லென்த்து அண்ட் ஆங்கிள்ஸ் இங்கே என்னன்னா அதே ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சைடு லென்த்து இது 5னா இதுவும் 5 இருக்கணும், இது 4னா இதுவும் 4 இருக்கணும், இது 7னா இது 7 இருக்கணும். அந்த மாதிரி சொல்கிறேன்.
புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். Yes, sir. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டுமே. இது ஏ டேஷ் பி டேஷ் எஃப்பும் எம்பிஎஃப்பும். புரியுதுங்களா? இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் என்னன்னா அந்த சைட்ஸோட ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்போ ஏ டேஷ் பி டேஷ் இருக்கா, ஏ டேஷ் பி டேஷ் பை இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த சைடுனா அந்த ட்ரையாங்கிளுக்கு அது எம்பி. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னா இப்போ இந்த லென்த் இருக்குல்ல பி டேஷ் எஃப், இதுவும் பிஎஃப் இருக்குல்ல, இது ரெண்டும் டிவைட் பண்ணதுக்கு சமம். இதில் எது சின்ன ஃபஸ்ட்டு சின்ன ட்ரையாங்கிளோடைய சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு சைடு எடுக்கும்போது சின்னதாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏ டேஷ் பி டேஷ் எடுத்தோன்னா அடுத்து பி டேஷ் எடுத்தேன். அப்போ மூணாவது என்ன பண்ண போகிறேன், ஏ டேஷ் எடுத்து எடுக்க போகிறேன், மாற்றி எடுக்கக்கூடாது. இங்கே எம்எஃப். புரிஞ்சுதுங்களா? Yes, sir. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஏ பி டேஷ் ஏ டேஷ், இங்கே பிஎம், நான் எம்பிஎம் போட்டிருக்கேன், பிஎம், அடுத்து பி டேஷ் எஃப், இங்கே எஃப்பி. ஸோ அப்போ நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஹைப்போட்டனஸ் தேவையில்லை, ஏஎஃப்பிஎஃப் தேவையில்லை, அதனால் நம்ம விட்டுறோம். சரிங்களா? இது ஏன் சார் நம்ம இதை மட்டும் எடுத்துக்கணும்னா நமக்கு ரிலேஷன்ஸ்லேயே பாருங்கள், இந்த டயக்ராம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட லென்த், அதாவது பிபி அப்படிங்கிறது இட் இஸ் ஆப்ஜெக்ட் லென்த் யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஹைட்டு, அதில் ஒரு ஹெச் வரும். அது இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது மிரர் ஃபார்முலாவுக்கு. அதேமாதிரி பிடேஸ் எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப். பிடேஸ் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் வின்னு சொல்லி வரும். அப்போ ஏபி ஏ டேஷ் பி டேஷ் இல்லை, ஏ டேஷ் பி டேஷ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச் டேஷ்னு வரும். ஸோ அது இங்கே யூஸ் பண்ண போகிறது விட்டுருங்க. அப்போ பிபி பிஎஃப், அதாவது பி டேஷ் எஃப் பி டேஷ் பி, இது எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ தெரியுது. இப்போ பி டேஷ் எங்கடா, சாரி, பி டேஷ் பி தான் வந்து இமேஜ். ஓகே, அது கரெக்டு தான். பி டேஷ் எஃப் வந்து ஃபோக்கல் லென்த் கிடையாது, எஃப்பி நான் சொல்லிட்டேன், எஃப்பி தான் ஃபோக்கல் லென்த். பி டேஷ் எஃப்ங்கிறது என்னன்னா இந்த அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எஃப் போயிடுச்சு, மீதி இருக்கிற இந்த குட்டியும் டிஸ்டன்ஸ் தான். அப்போ என்ன செய்ய போகிறோம், வி மைனஸ் எஃப் தான் அது பி டேஷ் எஃப். ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம பண்ண இந்த மிரர் ஃபார்முலாவை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் இது எடுத்துருக்கோம். சரி, இது லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து, இந்த ரெட் கலரில் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோ. அது அது எப்படி சார் எடுக்க போகிறோம், இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே, இதை பாருங்க, இது ரைட் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆக்சுவலி ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரேஸ் இங்கே போய் படுது, அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது லைட் ரேஸ், அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இங்கே இதில் இதுவும் ஈக்குவல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தேர்டு என்ன இருக்க போகுது, ஈக்குவலாக இருக்க போகுது. அப்போ இதுவும் சிமிலர் ஃபிகர் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, முன்னாடி எடுத்த மாதிரி சின்ன டயக்ராம் ஃபஸ்ட் எடுப்போம். ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி. அப்புறம் இந்த லென்த் எடுக்கும்போது இது என்னது, பி டேஷ் பி, பி டேஷ் பி பை இந்த பெரிய லென்த் என்னது, பிபி. புரியுதுங்களாமா தம்பி? Yes. Yes, sir. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்கிட்டு தான் இந்த சம் போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், சாரி, ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொன்னால் இது ரெண்டு சொன்னால், இதுக்கு முன்னாடி பாருங்க என்ன நடக்குதுன்னா இந்த பி டேஷ் ஏவும் இந்த
பிஎம் இருக்கு இல்லையா, இதையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா பிடேஸ் ஏரியாஸ் அப்படி வச்சுக்கிறோம். எம்பிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சைஸ் இருக்குதோ அதே சைஸ் தான் ஏபி. அதனால் எம்பி இருக்கிற இடத்துல நீ ஏபி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிடேஸ் எஃப் இதெல்லாம் அப்படி தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இது 2. இப்போ பாருங்கள், ரெண்டுலேயும் பிடேசியே பிஏ இருக்கா, அப்போ ரெண்டு சைட்லையும் இது ஈக்குவலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம். இப்போ பிடாஸ் எஃப் பை எஃப்பி விச் இஸ் ஈக்குவல் டு பிடாஸ் பி பை எஃப்பி, சாரி பிபி. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் சைடு ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ் சார். இது ரெண்டும் ஈக்குவல்னால இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம். அப்போ பிடாஸ் எஃப் பை எஃப்பி இங்கே பிடாஸ் பி பை பிபிங்கிறது போட்டிருக்கோம். அப்போது பிடாஸ் எஃப்ங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், பிடாஸ் பி மைனஸ் எஃப்பி அப்படின்னு பிரித்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்ததா என்ன பார்த்தோம், பிபி எப்படின்னா யூ, பிடாஸ் பின்னா வி, எஃப்பின்னா எஃப். அவ்வளோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சு. அப்போ என்ன பண்ண போகிறோம், பிடாஸ் பி மைனஸ் எஃப்பி பை எஃப்பி which is equal to b dash p by bp. இதில் b dash pங்கிறது என்ன சொன்னோம், b dash p அப்படிங்கிறது b. fpன்னு என்ன அர்த்தம், focal length. bpன்னு என்னன்னு சொன்னோம், object distance. ஓகேங்களா? இப்போ நம்ம அக்கார்டிங் டு சைன் கன்வர்ஷன் பிரகாரம் என்ன பண்ண போறோம்னா, இந்த டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு இருக்குதா, அப்போ என்ன செய்யறேன், நான் யூன்னு எடுத்தேன்னா இது மைனஸ் யூன்னு எடுத்துக்க போகிறேன், பிடாஸ் பி வந்து மைனஸ் வின்னு எடுத்துக்க போகிறேன், அண்ட் எஃப்பிங்கிறதும் மைனஸ் எஃப்னு எடுத்துக்க. இந்த வேல்யூஸ்க்கு முன்னாடி நம்ம மைனஸ் மட்டும் ஆட் பண்ணி இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும், பிடாஸ் பின்னா என்ன வரும், மைனஸ் வி. எஃப்பின்னு என்ன அர்த்தம், எஃப். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் எஃப். கீழே இருக்கு எஃப்பினா மைனஸ் எஃப், பிடாஸ் பின்னா மைனஸ் வி, பிபினா மைனஸ் யூ. இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இதையும் மல்டி பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் வி ப்ளஸ் எஃப் பை மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. சரிங்களா? Yes, sir. இப்போ என்ன செய்ய போறோம், நம்ம அடுத்தது இந்த எஃப் வந்து இங்கே டிவைட் பண்ணாங்க. என்ன வரும், மைனஸ் வி பை மைனஸ் எஃப் அண்ட் பிளஸ் எஃப் பை மைனஸ் எஃப். சரிங்களா? கீழே மைனஸ் அப்புறம் டிவைட் பண்ணுங்க, which is equal to v by u. சரிங்களா? இது அப்படி பிரிச்சுக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் வி எழுதி அடிச்சோம்னா வி பை எஃப் கிடைக்கும். இது -1 கிடைக்கும் அந்த இடத்துல, which is equal to v by u. இது ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா? Yes, sir. இப்போ பாருங்க, மேலே மட்டும் காமனாக வி இருக்கு ரெண்டு இடத்துல. என்ன செய்யறேன், நான் எல்லாத்தையும் இந்த ஸ்டெப் அப்படியே வியால் டிவைட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த இடத்துல வி கேன்சல் ஆயிருமா, ரெண்டு சைடையும் இங்கேயும் வியால் டிவைட் பண்ணுறேன், இங்கேயும் வியால் டிவைட் பண்ண கிடைக்கும். இதில் வி கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by f இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா வி எதுவுமே இல்லை, அதனால் 1/vன்னு வரும். இங்கே என்ன இருக்கும், வி கேன்சல் ஆனால 1/u இருக்கும். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். Yes, sir. 1/f is equal to 1/u plus 1/v. மெத்தட் ஃபார்முலா கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு அழகாக என்ன பண்ணிடலாம், இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, அதனால இது பார்த்து ஓகேங்களா? எஸ். ஒரு வாட்டி போட்டு பார்த்துங்க, ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க, போட்டு பார்த்துங்க. சரிங்களா?